பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் இந்த பூன்வாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷன்லேருந்து 50,000 ருபீஸ் லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, மந்த் ஆஃப் ரீபேமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் நம்ம லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு RBI ரெஜிஸ்டர்டு NBFC தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் அட்வைஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து லோன் எடுக்கலாம். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லோனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பர்சனல் லோனுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோனோட ஓவர்வியூ வரும். ஸோ அப்படியே கீழே கேல்குலேட்டர் செக் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து 50,000 ருபீஸ் வந்து லோன் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து 50,000 ருபீஸ்க்கு லோன் கேல்குலேட்டர் இல்லை. ஸோ வந்து செக் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு வந்து 50,000 ருபீஸ் லோன் எடுத்ததுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த அமௌண்ட் எடுத்தால் சரி 1 lakh எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து அபவுட் திஸ் ஆப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனில் 50,000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 1 lakh ருபீஸ் வரைக்கும் லோன் வந்து 5 lakh ருபீஸ் வரைக்கும் லோன் தராங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 16%லேருந்து 36% வரைக்கும் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2.5% ஆஃப் லோன் அமௌண்ட்டில் வந்து இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்கும். அதுக்கும் டிஜிட்டல் ப்ராசஸ்னா மினிமல் டாக்குமெண்டேஷன், நோ கொலாட்ரல் செக்யூரிட்டி, இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 3 months ஆஃப் டென்யூர்லேருந்து 36 months ஆஃப் டென்யூர் வரைக்கும் இருக்கும். குயிக் அப்ரூவல்ஸ், லோன் டிஸ்போசல் எல்லாமே ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன். இன்றைக்கி வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 50,000 லோன் எடுத்ததுக்கான இதை தான் காமிக்க போகிறோம். ஆனால் இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல 50,000 லோன் எடுத்திருக்காங்க 12 மாதம். சேம் அதே 12 மாதம் தான். இன்ட்ரெஸ்ட்டு வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது பார்த்தீங்க 16% per annum அப்படின்னு சொல்லிட்டு 4,441 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த 50,000 லோன் எடுக்கிறதுக்கு. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,475 ரூபா, 2.5% ஆஃப் லோன் அமௌண்ட்டு. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா பிரேக் டவுன் வந்து 1,250 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18%, 225 ரூபா. சரியா? ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து 24.6%. அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 100 ருபீஸ். ப்ரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வந்து 700 ருபீஸ் கம்பல்சரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் அமௌண்ட் டிஸ்பர்ஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா 47,725 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இஎம்ஐ அமௌண்ட்டு 4,537 ரூபா. ஸோ இந்த 50,000 ரூபா நம்ம வாங்கினதுக்கு 47,725 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டு கிடைக்கும். டோட்டலாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறது 54,441 ரூபா. சரியா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு 14 ஜூலை இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரியல் டைம் டேட்டா வந்து செக் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷனில் 50,000 லோன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே பார்ப்போம். 50,000 லோன் எடுத்ததுக்கு 12 month ஆஃப் டென்யூரில் 27% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் per annum அப்படின்னு வச்சாலும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2,000 ருபீஸ். சரிங்களா? 4% வந்து ப்ராசஸிங் ஃபீஸு. ஜிஎஸ்டி அதுக்கு 360 ரூபா ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஒரு 50 ருபீஸ். டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 236 ரூபா. ஸோ இப்போ இங்கே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க, இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் 47,354 ரூபா வருது. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா 47,725 ரூபா. ஸோ இந்த இடத்துல பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ்னால் 400 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அது போக இல்லாமல் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 400 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் மந்த்லி இஎம்ஐ பார்த்திங்க அப்படின்னா 4,800 ரூபா. இந்த இடத்துல போட்டிருக்கிறது வந்து 4,400 ரூபா. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது. ஏன்னா இங்கே 27% வந்து இங்கே 24 ஐ மீன் ஒரு 25%, ஒரு 2%, 2.5% டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 400 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து சேமாலாம் கிடையாது. ஓகே கைஸ், இந்த பூன்வாலா ஃபின்கார்ப்பில் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களோட எவ்வளோ லோன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் இந்த வீடியோ மூலமாக. ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது வந்து நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்க வேணாம். நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் லோன் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.